ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மெனு தான் பார்க்க போகிறீங்க. அஞ்சு கறி சோறு. அஞ்சு கறி சோறு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவும் எல்லாமே போட்டிருக்கேன். பட் பார்க்கல அப்படின்னாக்கா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி அஞ்சு கறி சோறு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே தான் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னாக்கா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் மட்டன் குருமா தான் செஞ்சுருக்கேன். இந்த ஒயிட் மட்டன் குருமா பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவள் வீட்டில் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் ஆக்கி கொடுத்துருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து ஈதுக்கு வந்து வெளியில் தான் பிரியாணி வாங்கினோம். ஸோ அதனால் இன்றைக்கி வீட்லேயே அஞ்சு கறி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தால்ச்சாவுக்கு எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கல்ல தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதுதான் எல்லாருமே சாப்பிட்டோம். பட் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்திரிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக ஏந்திரிச்சாச்சு. 10:30க்கு தான் ஏந்திரிச்சேன். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு காஃபிலாம் போட்டுட்டு இத்தனை ஐட்டமும் நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா லேட் ஆகுங்கிறதுனால நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடிக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி அதை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். செகண்ட் பார்த்திங்கனாக்கா இது வந்து தக்காளி பச்சடிக்கு வந்து தக்காளி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தக்காளி பச்சடி இல்லாமல் அஞ்சு கறி சோறு இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர், ஜீனி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியதா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தால்ச்சாவுக்குள்ள காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஒரு கிலோவே வந்து 16.95 போட்டிருந்தாங்க. ஸோ பட் வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வாங்கியிருந்தேன். பட் சின்ன வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சைட் பை சைடு வந்து மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே குக்கர்லேயே வந்து நான் வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் தால்ச்சாவுக்கு. தால்ச்சா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அதே குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து மட்டன், அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டைம் நான் வந்து தால்ச்சா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நான் டீட்டெயிலாக எதுவுமே காமிக்கல. அப்படி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா நான் வந்து தால்ச்சா ரெசிபி வந்து நான் போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம வேக வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடிக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் வேணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டாவது பால் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் தான் நம்ம வந்து புளி ஊற வைக்கணும். ஸோ இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு வந்து தக்காளி பச்சடியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து டேட்ஸும் சேர்த்துருக்கேன். டேட்ஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ஒயிட் மட்டன் கறி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கனாக்கா தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டிட்டு அதுலேயே வந்து 1/2 கப் தயிர் வந்து சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து வெங்காயமும் வதங்கிடுச்சு. அதில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மிளகாத்தூளை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பச்சை மிளகாவோட காரம் தான். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்கணும். நிறையா தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா அதோட கலர் மாறிடும். நான் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த குருமாவுக்கு வந்து இந்த கரம் மசாலா தான் போடணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால். ஸோ அதனால் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் பெப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். 2 ஸ்பூன்னா சும்மா சின்ன ஸ்பூனு தான். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட் என் ஃப்ரெண்டு செய்யும் போது அவன் நல்ல திக்காக செஞ்சுருந்தான். பட் எங்களுக்கு வந்து என்னோடய பசங்களுக்கு நைட்டுக்கெல்லாம் பரோட்டாவுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தனியாக செய்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கேசரி தான் செய்ய போகிறேன். எப்போதுமே நம்ம வந்து ஷீர் குருமா அந்த மாதிரி வந்து கஞ்சி ஐட்டம் தான் செஞ்சிட்ருக்கோம். பட் கேசரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேசரி செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் எல்லா நட்ஸுமே வந்து நெய்யில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து ரவா எடுத்திருக்கேன். ரவா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 கப்பு வந்து தண்ணி வச்சேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம ஒரு 1/4 கப்பு கிட்டே நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கணும். நெய் வந்து அந்த டயத்தில் சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ரவா வெந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டு இப்போ இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தாராளமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கும். இந்த கேசரி வந்து 6 நாளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். சில கேசரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தமாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். பட் நான் செய்கிற கேசரி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம், சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கேசரியை வந்து அப்படியே ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுட்டு ஈவனாக அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதிலே நட்ஸு சேர்த்துக்கலாம். பட் உள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா என் பையன் சாப்பிட மாட்டான். ஸோ அதுக்காக தான் ஃப்ரை பண்ண நட்ஸை வந்து இந்த மாதிரி மேலாக நான் போட்டேன். அவனுக்கு கொடுக்கும்போது நட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கேசரி மட்டும் சாப்பிடுவான். ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியான கேசரி ரெடி. ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் குருமாவை திறந்து பார்த்தேன். ஸோ வந்து திறந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து தயிர் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கொதிச்சா போதும். கொதித்த உடனே இதில் வந்து மல்லித்தழை போட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். பட் என் ஃப்ரெண்டு செய்யும்போது இந்த அளவுக்கு வந்து தனியாக இல்லை. அவள் செஞ்சது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்துச்சு. பட் திக்காக செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் அவ செய்யும்போது நல்லா திக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திக்காக செய்யலாம். நம்ம தால்ச்சா, அதுக்கப்புறம் மட்டன் கறி இதெல்லாம் செய்யும்போது இந்த பசங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மட்டன் குருமா, சிக்கன் குருமா அதுதான் பிடிக்கும். தால்ச்சா பிடிக்கவே பிடிக்காது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தால்ச்சா அப்படியே தான் இருந்துருச்சு. ஸோ மட்டன் குருமா பசங்க எல்லாருமே ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சைட் பை சைடு வந்து கத்திரிக்காய் பச்சடியே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து தான் நான் வந்து ரைஸ் செய்ய போகிறேன். மாஷால்லா இன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊர் பள்ளிவாசல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதே ஸ்மெல்லோடையும் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி ரைஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே செய்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. மாஷால்லா ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீ ரைஸ் கூட அந்த மட்டன் குருமா வச்சு சாப்பிடும்போது, தால்ச்சாலாம் வச்சு சாப்பிடும்போது ஏதோ நம்ம வந்து கல்யாணத்தில் சாப்பிட்டா மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ரைஸை வந்து தம்மில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் போட்டு நான் இதை அப்படியே தம்மில் வச்சிட போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து சிக்கன் வந்து KFC ஸ்டைலில் தான் நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா டைமும் வந்து நம்ம வந்து நார்மலாக சிக்கன் 65 தானே செய்வோம். ஸோ இந்த டைம் நம்ம அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பட் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னாக்கா, நான் நினச்சேன் சிக்கன் வந்து சின்ன பீஸாக இருக்கும், 1 கிலோ கிட்டே இருக்கும் அப்படின்னு. பட் பார்த்தாக்கா இது வந்து 1.25 கிலோ கிட்டே இருக்கும். ஸோ அந்த சிக்கனை வந்து 8 பீஸாக போட்டோன்னே நானும் கட் பண்ணவே இல்லை, ரொம்ப பெரிய பெரிய பீஸாகவே போட்டாச்சா. ஸோ அது அப்படியே வந்து நான் KFC ஸ்டைலில் போட்டோன்னே அது கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுதான் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்குது, அதோட கலர்லாம் வேறு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மித்தபடி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பட் ரொம்ப பெருசாக போட்டதுனால கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே இந்த கலர் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சிட வேண்டியதான். ஸோ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே எல்லாருக்குமே சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. எங்களோட 5 கறி சோறு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.